அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியிலேருந்து இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, செய்தி வெளியீட்டு 109 டிஎன்பிஎஸ்சியோடைய நோட்டிஃபிகேஷன் நம்பர் 8. சரிங்களா? ஜூன் மாதம் 20ஆம் தேதி வந்துச்சு. டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 2 2A இந்த இதுக்கு OMR ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சனிக்கிழமை நடைபெறுவது செப்டம்பர் 14. சரிங்களா? 7,93,966 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 2,763 தேர்வு மையத்தில் இதுக்கான எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவங்க தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சூப்பர்டென்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து மாவட்ட வருவாய் அலுவலர்கள் அவங்களுக்கு இணையான ஒருங்கிணைப்பாளராகும். தேர்வினை கண்காணிக்கும் பொருட்டு துணை ஆட்சியர் நிலையில் பறக்கும் படையை அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு தேர்வு மையத்திற்குமே ஆய்வு அலுவலரும் போட்டிருக்காங்க. தேர்வு தொடர்பான பொருட்களாக ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. 2,763 தேர்வு மையங்களுக்கு முதன்மை கண்காணிப்பாளர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்கள், அதாவது 20 பேர் ஒரு ரூமில் 20 பேர் உட்கார்ற அளவுக்கு ஒரு இன்விஜிலேட்டர் கொடுத்துருக்காங்க. தேர்வு நடைபெறுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்காங்க. தேர்வு நடைபெறும் நாளன்று தேர்வின் அனைத்து நடவடிக்கைகளும் அதேமாதிரி வீடியோகிராஃபி எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க. அது ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மேபி இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் எதுவும் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. விண்ணப்பதாரர்கள் தேர்வு மையத்தினை எளிதில் அடைவதற்கு ஏதுவாக போக்குவரத்துறையில் சிறப்பு ஸ்பெஷல் பஸ்ஸெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் பாதுகாப்பு உறுதி செய்வதற்கு எல்லா சென்டர்ஸ்லையுமே காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. தேர்வு நடைபெறும் நாளன்று தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கு மின்வாரியத்துறைக்கு உரிய அறிவுரைகளும் வழங்கியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் உடல் நலன் கருதி 108 ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட மருத்துவ வசதிகளுமே வழங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் செப்டம்பர் 14 அன்றைக்கி நீங்கள் கரெக்டாக 8:59 உள்ளே போயிடணும். கிளாஸ்க்குள்ளே 9 மணி ஆயிடுச்சுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஒரு நிமிஷம் நீங்கள் டிலே ஆனால் கூட உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இதுவுமே ஒரு ஸ்க்ரீனிங் மெத்தட். ஒரு எக்ஸாமுக்கு இந்த டைமுக்கு சொன்னாங்க அப்படின்னா அந்த டைமுக்கு வந்துணுன்றது தானே மெத்தடு. இப்போ நீங்கள் ப்ரிலிமினரி எழுதுறீங்க, இதுதான் ஸ்க்ரீனிங் மெத்தட். ப்ரிலிமினரி இப்படி பண்ணால் தான் பாஸ்ன்றது ஒரு மெத்தட். இது நீங்கள் வேலை செய்ய போகிற இடத்துல யூஸ் ஆகாதுன்றதெல்லாம் ரெண்டாவது. சரிங்களா? இது ஒரு ஸ்க்ரீனிங் மெத்தட். நீங்கள் லேட் ஆகிடுச்சு சார், எங்கள் ஊரில் பஸ் இல்லை, வண்டி பஞ்சர், பெட்ரோல் இல்லை, இதில் எதுவுமே ஏற்றுக்க மாட்டாங்க. இது ஒரு ஸ்க்ரீனிங் மெத்தட், அவ்வளோதான். சரிங்களா? தேர்வு கூட அனுமதி சீட்டினை கட்டாயம், ஹால் டிக்கெட்டை கண்டிப்பாக கொண்டு போங்க. ஸோ வேறு எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. வேணும்னா ஒரு ஃபோட்டோவும் ஒரு ஒரிஜினல் ஐடி கார்டு, ஆதார் கார்டை கொண்டு போங்க. அது எதுக்குன்னா மேபி எதனா ஆகும்போது அது ஒரு ஐடி ப்ரூஃபாக காமிக்கிறதுக்கு. சரிங்களா? அதேமாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஹால் டிக்கெட் எல்லாம் படிச்சுட்டு சொல்கிறாங்க. விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் வினாத்தாள் மற்றும் விடைத்தாளில் குறிப்பிட்டுள்ள அனைத்து அறிவுரைகளையும் முறையாக பின்பற்றுமாறும் சொல்லியிருக்காங்க. இப்படிக்கு தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் ஜான் லூயிஸ் IAS அவர்கள். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எதனா புதுசாக இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எல்லாருமே எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். பதட்டம் எல்லாம் பண்ணுங்கள்.